பார்கவி. நமஸ்தே மேம். நம்ம ஸ்கூல்ல நீ 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுக்காக உன்னை கங்க்ராட்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். நீ இவ்வளவு மார்க் எடுப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியாமா? எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மேம். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு 490 வந்திருக்கு. எனக்கு இதுவே ஹாப்பி தான். நான் டாப்பர் வந்திருக்கிறதுனால எனக்கு ஹாப்பி. நீ இந்த மார்க் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் பண்ணமா? நான் எஃபர்ட்ஸ் போட்டதோட எங்கள் ஸ்கூல்லேருந்து போட்ட எஃபர்ட்ஸ் தான் அதிகம். நான் ஸ்கூல்லேருந்து கொடுக்குற ஒர்க்கை அன்னன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிடுவேன். அதனால எனக்கு பெரிய அளவுக்கு எனக்கு எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ உன்னோட ஜூனியர்ஸ்க்கு நீ என்னெல்லாம் சஜஷன் கொடுப்ப? அவங்களோட ஒர்க்கை அன்னன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் அவங்களோட டீச்சர்ஸ் சொல்கிறத அப்படியே கேட்டு நடந்துக்கணும். ஸ்கூல் சைட்லேருந்து உனக்கு சப்போர்ட் கிடைச்சதுமா? ஸ்கூல் சைட்லேருந்து என்னோட பிரின்சிபல், விபி மேம், அப்புறம் மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. பிரின்சிபல் மேம் வந்து காலையில் மார்னிங் சம்ஸ்லாம் அமைச்சு என்னோட மேக்ஸ் மார்க் நல்லா இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விபி மேம் வந்து நிறைய மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணி எனக்கு ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, உங்களுக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். அவள் வந்து இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு காரணம் அவங்க ஸ்கூலில் அவங்க பிரின்ஸிபல் மேம், அவங்க டீச்சர்ஸ் எல்லாரும். இந்த நேரத்தில் அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மேம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரின்ஸிபல் மேம் வந்து ஒரு பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு மிச்சமான அதுக்கு மேலான இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க டீச்சர்ஸும் அப்படிதான். அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் போர்ஷன்ஸையும் திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுலையே அந்த பிள்ளைங்களுக்கு அந்த இது வந்து மனப்பாடம் ஆகிட்டு. அதனால வீட்டில் வந்து அவள் வந்து ரொம்பலாம் இது பண்ணி படிக்க மாட்டாள். ஸ்கூலில் டைரி ஒர்க்கு முடிப்பா. அப்படி படித்ததுலேயே அவள் இவ்வளோ தூரம் வந்திருக்கா. நாங்கள் வந்து வீட்லேயும் பேரண்ட்ஸ் ரொம்ப அவளை வந்து அப்படிலாம் ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாள். அந்த டைரி ஒர்க் முடிப்பா. அதுக்கப்புறம் அவள் வந்து வேறு வேலைகளை பார்த்துட்டு அப்படி இருந்துருவா. அதுக்கப்புறம் வந்து அவங்க மேடம் வந்து சங்கல்பம் அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் இதே வராமல் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ரொம்ப இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பை விட ஒரு ஒழுக்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டாலே படிப்பு தன்னால் வந்துடும். அந்த இது வந்து இந்த மகாத்மா காந்தி ஸ்கூலில் வந்து நான் என் பொண்ணுக்கு வந்திருக்கதை நான் உணர்றேன் மேம். தேங்க்யூ.